அதிமுகவின் ஆதரவோடு பதவிக்கு வந்தவர்கள் தற்போது அதிமுகவை தூக்கி எறிந்து பேசுவதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அதிமுகவின் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியின் போது நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்து தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை எடுத்துரைத்தார். திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் கஷ்டப்படும் நிலையே உள்ளதாகவும் கூறினார். திமுகவினர் பதவி போதையில் இருப்பதாக கூறிய தங்கமணி, அவர்களுக்கு மக்கள் சரியான நேரத்தில் பாடம் புகட்டுவார்கள் என விமர்சனம் செய்தார். நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. வேறொரு பகுதியில மக்கள் குடியிருப்பு இல்லாத பகுதியில அதை சுத்தம் செய்யுங்கள், மக்களுக்கு நல்ல நீரை கொடுங்கள் என்றுதானே நாங்கள் சொல்கின்றோம். அதை விட்டு அருகாமையிலே ஆறு இருக்கின்றது. ஒரு 10-12 கிலோமீட்டர் சென்றால் ஆற்றுக்கு அருகாமையில் இருக்கின்ற புறம்போக்கு நிலத்தில் அந்த சுத்திகரிப்பு நிலையத்தை போடுங்கள். சுத்திகரிப்பதற்கு பின்னால் அந்த கழிவு நீரை ஆற்றிலே விட்டுருவார்கள். நல்ல நீர் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதையெல்லாம் விட்டு மக்கள் பாதிக்கின்ற வகையிலே நாங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்பது உங்களுடைய பதவிக்கு வந்தது எதுக்கு தான் வந்தார்களா, மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்துவதில் தான் வந்திருக்கின்றார்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.